கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42:9 பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பூர்வ காலத்தில் ஆதி நாட்களிலே, ஆரம்ப நாட்களிலே நமக்கு எதையெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செய்வேன் என்று வாக்கு பண்ணினாரோ, அந்த வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் என்ன ஆயிற்று? நிறைவேறலாயின, நிறைவேறி விட்டது என்று தான் எடுத்துக்கொள்ளணும். ஆகவே அந்த காரியங்கள் அவர் சொன்னது ஒன்று கூட பொய்த்து போவதே இல்லை. அது எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டிருக்கிறதான காலகட்டங்களிலே நாம் இருக்கிறோம். ஆகவே எஞ்சி இருக்கிற ஒரு சில காரியங்கள் சீக்கிரத்தில் நிறைவேறும், அது நம்முடைய கண்கள் காணும். அதோடு மட்டும் அல்லாமல் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னும் வரக்கூடியதான நாட்களில் புதிய காரியங்களை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார் அல்லவா? அதை இந்த நாட்களிலேயே அவர் என்ன செய்கிறார்? நமக்கு அறிவிக்கிறாராம். ஆகவே உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற புதிய திட்டங்கள், புதிய நோக்கங்கள், காரியங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தப்படும். அவை எல்லாம் நன்மைக்கு ஏதுவானதாகவே இருக்கும். ஆகவே ஆண்டவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருப்போம். புதிய புதிய திட்டங்களை சீக்கிரத்தில் இனி வரக்கூடியதான நாட்களில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த போகிறார். அதே போல ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவைகள் தோன்றாததுக்கு முன்னே அதை குறித்து என்ன செய்கிறார்? உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் சொல்கிறாரா? அப்போது அந்த மாதிரியான புதிய புதிய காரியங்கள் தோன்றுவதற்கு முன்னாலேயே நமக்கு ஆண்டவர் அதை தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, சுருக்கமாக சொன்னால், ஆண்டவர் ஏற்கனவே சொன்னதான தீர்க்க தரிசனங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒவ்வொன்றாக நிறைவேற்றியே வருகிறார். அடுத்து இதெல்லாம் நிறைவேறுவதற்கு முன்னாகவே புதிய திட்டத்தையும் அறிவிக்கிறார். அவை என்னென்ன திட்டங்கள் என்று சொல்லி அவை தோன்றுவதற்கு முன்னே நமக்கு ஆண்டவர் தெரியப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். மொத்தத்தில் தேவன் நம்மை குறித்து சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நிறைவேற்றி வெளிப்படுத்தி அதற்குண்டான எல்லா காரியங்களையும் நமக்கு அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அவர் ஒரு நல்ல தெய்வம். ஆகவே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு முன்குறித்தவைகள் எல்லாம் சாதாரணப்பட்டவைகள் அல்ல. அவைகள் பரலோகத்தில் திட்டமிடப்பட்டவைகள். பரலோகத்தில் திட்டமிட்டது எல்லாமே நன்மைக்கு ஏதுவான திட்டங்களாகத்தான் இருக்கும். தீமைக்கு ஏதுவான திட்டங்கள் ஒன்று கூட இருக்காது. ஏனென்றால் பரலோகத்தில் தீமையானது ஒன்றுமே கிடையாது. ஆகவே பரலோகத்தில் தீர்மானிக்கப்பட்ட அந்த நல்ல திட்டங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடந்தே தீரும். அதோடு மட்டுமல்லாமல் புதிய புதிய காரியங்களை கர்த்தர் அவ்வப்பொழுது வைத்து அதை நமக்கு தெரியப்படுத்தி அதையும் நிறைவேற்ற போகிறார். கலங்காதீர்கள், நாம் புதிய எல்லைக்குள்ளாக போகிறோம். அது விஸ்தாரமானது, அது செழிப்பானது, மகிழ்ச்சியானது. ஆகவே நம் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்களை குறித்து ஆண்டவரே, எதிர்காலத்தில் நீங்கள் சொன்னதெல்லாம் நிகழ்காலத்திலே நடத்தி வருகிறீர். நிகழ்காலத்திலே புதிய திட்டங்களையும் எங்களுக்கு கொடுத்து எதிர்காலத்தில் கர்த்தாவே அப்பா அதையும் ஆண்டவரை நடத்தி தரக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய எதிர்காலமும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளும் அவங்களுக்கு வெற்றி நாளாக அமையட்டும். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.